வணக்கம் சர்மிளா. திருவள்ளூர் மாவட்டத்தில் அதாவது அரசுக்கு சொந்தமான இடங்கள், நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தனியார் வாகனங்கள் மூலம் சேகரிக்கப்படும் ரசாயன கழிவுகள், அதாவது தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள், அதே போன்று குடியிருப்புகளில் இருந்து இறக்கப்படும் கழிவு உள்ளிட்டவற்றை பொதுவெளியில் விட்டு வருவதாக நமக்கு தகவல் கிடைத்த நிலையில் ஒரு செய்தியை கடந்த 25ஆம் தேதி அதாவது நேரடியாக ரசாயன கழிவை வெளியேற்றியதை நம் படம் பிடித்து செய்தியாக வெளியிட்டிருந்தோம். இதன் தொடர்ச்சியாக பார்த்தோம்னால் அந்த வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பார்த்தோம்னால் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா IAS அவர்கள் ஒரு செய்தி வெளியீடு ஒன்று, அதாவது பிரஸ் ரிலீஸ் ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே கழிவுநீர் வெளியேற்றப்பட வேண்டும். சட்டவிரோதமாக மழைநீர் கால்வாய் மற்றும் பொது இடங்களில் கழிவுநீர் வெளியேற்றப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் சட்டத்திற்கு புறம்பாக மழைநீர் கால்வாய், அதே போன்று பல்வேறு இடங்களில் வெளியேற்றப்பட்ட கழிவுநீர் வாகனம் இதுவரை 5 வாகனம், அதாவது 33A படி அனுமதி சீட்டு ரத்து செய்யப்பட்ட ஆணையம் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 5 வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். அதாவது நம் செய்தி வெளியிட்ட அந்த குறிப்பை எடுத்துக்கொண்டு பார்த்தால் மோட்டார் வாகனம், அதாவது TN02U8357 என்ற வாகனம் அந்த கவரைப்பேட்டை பகுதியில் ரசாயன கழிவு நீரை வெளியேற்றியது. இது குறித்தான செய்தி மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு சென்ற நிலையில் சட்டவிரோதமாக தொழிற்சாலை கழிவினை பொது இடத்தில் வெளியேற்ற குற்றத்திற்காக திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டை காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டு வாகனம் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே வெளியேற்றப்பட வேண்டிய கழிவு நீரை பொது இடத்தில் வெளியேற்றுவதற்காக அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று வாகனத்தின் அனுமதி சீட்டு ரத்து செய்யப்படும் என்று ஒரு அறிக்கை நமக்கு கிடைத்துள்ளது. அதாவது அந்த வாகனம் இனிமேட்டு எங்கேயுமே அது போன்று கழிவு நீரை சேகரிக்க கூடாது என்ற அனுமதி சீட்டும் ரத்து செய்யப்பட்டு ஓட்டுநருக்கு அந்த ஓட்டுநர் உரிமமும் ரத்து செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் ஒரு எச்சரிக்கையை தற்போது விடுத்துள்ளார். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரின் எச்சரிக்கை பொறுத்தவரை கழிவுநீர் ஊர்திகளில் கழிவுநீரை எடுத்துக்கொண்டு அதாவது அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அந்த கழிவுநீரை வெளியேற்ற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது பார்க்கப்படுகிறது. சரிங்களா?